21 நாள்ல உங்க தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனை எல்லாம் காணாம போயிடுங்க. என்னங்க ஜோக் அடிக்கிறீங்க அப்படின்றீங்களா? தலைக்கு மேல என்னங்க இருக்கு? முடிதான் இருக்கு. அத பத்தி தாங்க நம்ம இப்ப பேச போறோம். எண்ணி 21 நாள்ல உங்க தலையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுதுங்க. அத பத்தி தான் நம்ம பேச போறோம். என்னங்க நீங்க சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? தலையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றீங்களா? இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பேர் இதுக்கு தாங்க அதிக செலவு பண்றாங்க. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, ரிசல்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி தான் முடி. முடி எப்படி நல்ல அழகா செழுமையா வலிமையா வளர வைக்கிறது, எப்படி 21 நாள்ல இது சாத்தியம் அப்படிங்கிறத நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர் திருச்சியிலிருந்து பேசுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பசங்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சரி தலையில வந்து வெள்ளை முடி வந்துடுது, இளநரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டம் போனா, அதாவது இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல பார்த்தா ஆக்சுவலா நேச்சர் கலரே வெள்ளையாயிடும் போல இருக்கு. அது மாதிரி வந்து இளநரை வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதோடு இல்லாம அங்கங்க புழுவெட்டு, முடி உதிருது, அடர்த்தி இல்லை, இப்படி முடியல ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்காக இங்க பியூட்டி பார்லர் போறாங்க, அந்த ஹெர்பல் இந்த ஹெர்பல் எல்லாமே யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் அதுல எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னா டவுட் தான். நாம இங்க எந்த மருந்து மாயம் இல்லாம 21 நாள் இயற்கையா வீட்டுல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மூலிகை பொருட்கள் மற்ற பொருட்களை வச்சு எப்படி வலிமையாக்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பாலை வந்து தலையில தடவிக்கணும். அதுக்கு காலையிலே குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா, தேங்காய் எடுத்து துருவி பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துக்கிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தேங்காய் பாலை தலையில, முடி இருக்கு இல்லைங்களா, முடியில வந்து என்ன பண்ணுன்னா உள்ள வந்து ரூட்ல இறங்குற மாதிரி இப்படி மசாஜ் பண்ற மாதிரி தடவிக்கோங்க. நல்லா தடவிக்கிட்டு ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த தேங்காய் பால்ல பாத்தீங்கன்னா ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு புரோட்டீன் நிறைய இருக்கு. இது வந்து முடி வளர்றதுக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். நீங்க இப்படி மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தேங்காய் பால்ல மற்ற பொருட்கள் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் வந்து இந்த முடியினுடைய ரூட், அதாவது கபாலம் இருக்கு பாத்தீங்களா, கபாலத்துல இருந்து ஒரு 10 mm ஆழத்துல தான் முடியோட ரூட்டுன்னு சொல்லக்கூடிய வேர் இருக்கு. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா பூமிக்கு அடியில தானே வேர் போகும். அந்த வேருக்கு சக்தி கிடைச்சாதான் அந்த மரம் வந்து நல்லா வளரும். அதே மாதிரி இந்த முடி நல்லா இருக்கணும் அப்படின்னா முடியினுடைய ஃபாலிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வேருக்கு வந்து உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ்னுடைய சக்தி போகணும். அதனாலதான் நல்லா மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஹெர்பல் சீக்கா பொடி இல்ல ஹெர்பல் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாங்க. அடுத்து 2வது நாள் வந்து முட்டையினுடைய வெள்ளைக்கரு. நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னா, அதுவும் நாட்டுக்கோழி முட்டையிலும் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, பிராய்லர் எப்படி பண்ணையில வளர்க்குறாங்களோ அதே மாதிரி நாட்டுக்கோழியும் வந்து பண்ணையில வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஊர்மேயிற கோழி, என்ன சார் இப்படி ஊர்மேயிற கோழிலாம் சொல்றீங்களா அப்படின்னு நீங்க சொல்லலாம். உண்மை அதுதாங்க. வில்லேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டுக்கோழியை வந்து காலையில இருந்துமே கூட திறந்து விட்டுருவாங்க. அதெல்லாம் ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு சாயந்தரம் வந்துமே அடைஞ்சிக்கும். இது மாதிரி ஊர் மேயக்கூடிய நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, ஒயிட் லகானையே வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அதனுடைய வெள்ளைக்கருவை எடுத்து என்ன பண்றீங்கன்னா, தலையில நீங்க முடிக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. நாள் சொன்ன மாதிரியே நல்ல ஸ்கேல்ப்ல இறங்குற மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் வைங்க. இதுல வந்து புரோட்டீன் நிறைய இருக்கு. இதுவும் வந்து உங்க முடி வந்து செழுமை அடைகிறதுக்கு அற்புதமா இருக்கும். வெள்ளைக்கருவை பூசிட்டு ஒரு 15 நிமிஷம் மேல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விடலாம். விட்டா இன்னும் நல்லா வளரும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே கூடுனாலும் குறைஞ்சாலும் கெடுதிதான் செய்யுமே ஒழிய நல்லது செய்யாது. அதனால என்ன சொல்றோமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க செஞ்சுக்கோங்க. சீக்கா போட்டு நீங்க கழுவிக்கோங்க. அப்படின்னா அந்த முட்டையினுடைய அந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்குங்க. 3வது நாள் குளத்து மண். குளத்து மண்ணா, நான் எங்க போறது குளத்துக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். செம்மண் இருந்தாலும் பயன்படுத்தலாம். இப்ப லேட்டஸ்டா என்ன ஆகுதுன்னா, நாட்டு மருந்து கடையிலேயே வந்து இந்த குளத்து மண்ணையை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை வாங்கி நாள் இரவுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அடுத்த நாள் எடுத்து அதை வந்து நீங்க முடிக்கு மசாஜ் பண்ணுங்க. நல்லா அதுவும் வந்து ஸ்கேல்ப்ல தடவுற மாதிரி முடியெல்லாம் நல்லா இந்த மண்குளியல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மண்குளியல் மாதிரி நல்லா வச்சு நீங்க குளிக்கலாம். அன்னைக்கு சோப்பே போடலானாலும் பரவாயில்ல, முடி வந்து அப்படி ஷைனிங்கா பல 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 பலன்னு மின்றதை வந்து பார்க்கலாம். அடுத்த 4வது நாளுங்க. 4வது நாள் செம்பருத்தி.
முக்கால்வாசி பேருக்கு தெரியும் செம்பருத்திங்கிறது வந்து ஒரு நல்ல ஹேர் டானிக் அப்படின்னு. அந்த செம்பருத்திய என்ன பண்றீங்கன்னா அரைச்சி அதை வந்து நீங்க முடிக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நரமுடிய வந்து போக்கும், முடி உதிராம தடுக்கும். ஒரு அற்புதமான ஒரு ஹேர் டானிக் தாங்க இந்த செம்பருத்தி. இன்னைக்கு நீங்க சீக்காயோ இல்ல ஹெர்பல் ஷாம்போ போட்டு குளிச்சுக்கலாம். அடுத்து 5வது நாள் வெந்தயம். வெந்தயம்னா அதை பிரிங்க, வெந்த கூட்டல் அயம், வெந்த அயம். நம்ம இரும்பு பிடிச்சி சாப்பிட முடியாது இல்லையா, இது வந்து வெந்தயத்துல வந்து இயற்கையாவே இரும்பு சத்து இருக்கு. இந்த இரும்பு சத்து வந்து உடல்ல எல்லாத்துக்குமே நல்லது, முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வெந்தயத்தை முதல் நாள் இரவுல ஊற வைங்க. அடுத்த நாள் குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா மை மாதிரி அரைச்சிட்டு அதுல நீங்க எடுத்து நீங்க உங்க முடிக்கு வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்பவும் நீங்க ஹெர்பல் ஷாம்போ இல்ல சீக்காயோ போட்டு குளிச்சுக்கலாம். அடுத்து 6வது நாள் வெள்ளை கரிசாலை. வெள்ளை கரிசாலை பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இந்த வாழை மரம் வாழைத்தொப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கும், அதுக்கு முளைச்சிருக்கும். அதை நம்ம என்ன பறிச்சு வந்து வாழைத்தொப்பு உள்ளவங்க பறிச்சுக்கோங்க. இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள் இந்த வில்லேஜுகளில் சிட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடை வீதிங்க இருக்கும், அங்கே வந்து மூலிகைகளை வந்து ஏர்லி மார்னிங் வந்து விற்பாங்க. அது எல்லா ஊர்லேயும் இப்போ பரவலாக இருக்கு. அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். வாங்கி நீங்க என்ன பண்றீங்கன்னா அதனுடைய இலைகளை எடுத்து அதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணியை நீங்க கொஞ்சம் அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மிக்சியில் அரைச்சா ஒன்றும் தெரியாது, நீங்க போட்டு இந்த அம்மியில எல்லாம் அரைச்சிங்கன்னா அப்பயே உங்க கையை வந்து கருப்பாகிறது நல்லா உணரலாம். அந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடியதாங்க வெள்ளை கரிசாலை. வெள்ளை கரிசாலையை வந்து பயன்படுத்தி நிறைய ஹெர்பல் டை எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அதை வந்து நீங்க ஸ்கால்ப்ல போட்டு முடியில போட்டு முடிக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் போதும். அடுத்து 7வது நாள் பசுனை. நல்ல நாட்டு பசுல செஞ்ச நெய்யா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை எடுத்து நீங்க முடிக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு 15 நிமிஷம் வச்சு நீங்க சீக்கா போட்டு குளிச்சுக்கோங்க. மொத்தம் இப்ப 7 நாள் ஆச்சுங்களா. இந்த 7 நாள் அதே மாதிரி அடுத்த 7 நாளும் இதே முதல்ல இருந்து வாங்க, அடுத்து முதல்ல இருந்து வாங்க. இது மாதிரி 3 × 7 21 நாள். 21 நாள் கழிச்சு பாருங்க, உங்க முடி வந்து பளபளப்பா, அழகா, அடர்த்தியா, நீளமா, பார்க்கவே ஒரு கண்ணை பறிக்கிற அளவு இருக்கும். இது வந்து வெள்ளை முடி இருந்தாலும் இது மறையுங்க. இது வந்து நிறைய பேருக்கு நம்ம இந்த டிப்ஸ் சொல்லி நல்லா இருந்திருக்காங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்றியடா, உனக்கு எங்க உன் தலையில முடிய காணோம் அப்படின்னு. ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இயற்கைக்கு முரணா செய்யக்கூடிய எதுவுமே வந்து நமக்கு வந்து பயன் அளிக்காது. இந்த விஷயத்துல இயற்கை அப்படின்னா ஒரு சின்ன வயசுல முடி நல்லா வளரும். வளர வளர என்ன ஆகுன்னா ஒரு 50 வயசுக்கு அப்புறம் வந்து அது உதிரக்கூடிய காலங்கள்ல போய்கிட்டு எனக்கு முடியே வள அப்படின்னு 21 நாள் ப்ராசஸ் பண்ணா வருமா? வராது. ஏதோ ஓரளவு இருக்கிற முடிய காப்பாத்திக்கலாம். என்னுடைய தம்பிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முடி நல்லா கொட்டி ஃபுல்லா வழுக்க வாங்கிட்டான். நான் இந்த அளவு வச்சிருக்கிறது இது மாதிரி ப்ராசஸ் சொல்றத நானும் செஞ்சு பார்த்து அனுபவிச்சு உங்களுக்கு சொல்றதுனால தான். இல்லைன்னா எனக்கும் இன்னும் முடி கொட்டி போயிருக்கும். அந்த வயோகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நாம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இளநரை சின்ன வயசுல ஏற்படுது இல்லைங்களா, வளர வேண்டிய வயசுல ஏற்படக்கூடிய முடி பிரச்சனைக்கு இது ஒரு அருமையான டிப்ஸ் தாங்க. அது இன்னொன்னும் கேட்கலாம், நீங்க இதை வந்து நான் போட்டு குளிச்சேன்னா அடுத்து எனக்கு ஜலதோஷம் வந்துடும், ஜன்னி வந்துடும், நான் போய் சேர வேண்டியதான் நிறைய பேர் நினைக்கலாம். யாருக்கு இந்த பிரச்சனைகள் வரும்னா உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான். குளிர்ச்சி அதிகமா இருக்கிறவங்களுக்கு, குளிர்ச்சி அதிகமா இருந்தா அவங்க வந்து கப உடம்பு, அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் வராது. அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு உங்க உடம்பு ஏத்துக்குமான்னு பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. எப்படி கப உடம்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கும், இந்நேரமும் குளிர்ச்சியா இருக்கும் உள்ளங்கை. இது மாதிரி இருந்தா கப உடம்பு. இவங்க வந்து இந்த முறையா பண்ண வேணாம். அதே மாதிரி உள்ளங்கை சூடா இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. இந்த 21 நாள் ப்ராசஸ் சுகர் உள்ளவங்க, தைராய்டு உள்ளவங்க, பிபி உள்ளவங்க யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. யாரு மெயினா பண்ணக்கூடாது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ், அடுக்கு தும்மல், அலர்ஜி, இவங்க வந்து அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்றது உத்தமங்க. சரி நண்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பொறுமையா பார்த்தீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் நினைக்கிறேன். இன்னும் அடுத்த காணொலிகளில் நிறைய நல்ல நல்ல விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.